ஆனா இங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா வில்லம் பேரு சூரியன், ஹீரோ பேரு வி. இதை நீங்க வச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். ஸோ பயங்கரமான ஒரு டீகோடிங் படத்துல இருக்கு. சீமான் அவர்களுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு? வேற லெவல். அண்ணனை வந்து இந்த எலெக்ஷன் டைத்துல வந்து பார்க்கறது சூப்பர் தான். பிரச்சாரத்தை விட்டு அண்ணன் படத்தை நடிச்சதுலாம் செம மேட்டர், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு அப்படின்னு ஆடுவார் பாருங்க. இந்த படம் வந்து சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்க. நம்ம அட்டென்ஷனை சீக் பண்ணணும்னு சொல்லி ஃபுல்லாக ஒரு 3 மணி நேரம் ரீல் மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு ஸ்டோரியாகவே இல்லை, ஆர்கானிக்காகவே இல்லை. அண்ட் தென் சீமான் அவரு வேற லெவல். எப்படி இருந்தனா எப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபைட் சீன்லாம் அவருக்கு கொடுத்து நல்லா இருந்துச்சு. ஐயா படம் எப்படி இருக்குங்க? படம் வந்து யூத்லாம் பார்க்க வேண்டிய படம். போன வருஷம் பார்க்க வேண்டிய படம் இன்றைக்கி தான் வந்திருக்கு, லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்காரு, பெரிய பிரச்சனை ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. காரில் முடிவு பண்ண வேண்டியது ஆர்ட்டு தான், மிஷின் கிடையாது, செல்ஃபோனுக்கு கிடையாது சொல்ல வர்றார். நல்லது நினைத்தால் நல்லது தான் நடக்குங்கிறார். அதான் படம். படத்துக்கு கரு ரொம்ப முக்கியம். அந்த கதையை எப்படி நகர்த்தணுங்கிற திரைக்கதை தான் படத்தை வந்து தாங்கி பிடிக்கும். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ரஜினிகாந்த் சார் படம் ஏன் நிற்கிது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் அந்த திரைக்கதை தான். படத்தில் எல்லாருக்குமான ஒரு ஸ்கோப் இருக்கும். ரஜினி சார் படத்துலையும் சரி, கமல் சார் படத்துலையும் சரி அந்த ஸ்கோப் இருக்கும். இப்போ வரவங்க வந்து இந்த ஜென்சி கிட்ஸை கவர் பண்ணணுன்னே படத்தை கொண்டு போகிறாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா இளைஞர்கள் ஓட்டு மட்டுமே வந்து எலெக்ஷனுடைய தலைவரை டிசைட் பண்ணாது இல்லையா. தெர் இஸ் பாசிபிலிட்டி ஃபார் ஆல். அதை வந்து படத்தை எடுக்கிறவங்களும் மனசுல கொள்ளணும், கருத்துல கொள்ளணும். ஏன்னா இப்போ ஒரு கூட்டம் கூடுது அப்படிங்கிறதுனால அது பெரிய வெற்றின்னு நம்ம சொல்லிட முடியாது. இதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதற்கான கருவை கண்டிப்பா கொண்டு வருவாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த படத்தோட ஸ்டோரி மட்டும் நீங்க பாருங்க. ஒரு மிகப்பெரிய கார்பரேட் அந்த கார்பரேட் பண்றது தப்புன்னு ஒரு சாதாரண எதிர்த்து போராடுறாரு. அதை எதிர்த்து அவன் மேல பல அவதூறு கிளப்பப்படுது அந்த சோசியல் மீடியாலாம் வச்சு. அதை உடைச்சு அந்த ஆளு ஜெயிச்சு வராரு. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா வில்லம் பேரு சூரியன், ஹீரோ பேரு வி. இதை நீங்க வச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். ஸோ பயங்கரமான ஒரு டீகோடிங் படத்துல இருக்கு. அடுத்த 10 நாளுக்கு இந்த டைம்ல எதுக்கு இந்த படத்தை எலெக்ஷன் டைம்ல போட்டு யாரோ ஒரு பார்ட்டிக்கு ஃபேவரா பண்ற மாதிரி பண்ணி விட்டாங்க. அப்புறம் விஜய் சார் ஃபேன்ஸ் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது உள்ளுக்குள்ள. அவ்வளோ ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. ஆர்கானிக்காக இல்லை, அதான் சொல்லுவேன். எல்லாமே இந்த கிரிஞ்ச் ஜென்சி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணோம், இன்ஸ்டாகிராம் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணோம். ரீல் மாதிரி நம்ம அட்டென்ஷனை சீக் பண்ணணும்னு சொல்லி ஃபுல்லாக ஒரு 3 மணி நேரம் ரீல் மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு ஸ்டோரியாகவே இல்லை, ஆர்கானிக்காகவே இல்லை. படம் என்ன வேற மாரிண்ணே. அவர் நடித்த 4 படமும் ஒவ்வொரு கருத்தை அப்படியே சொல்லிட்டு இருக்குண்ணே படமே. ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா மொபைல். ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்க பட்டுக்குட்டி சாப்பிடுமானா சாப்பிடாதுங்க. மொபைலில் ஒரு லெக்க எங்கே செல்ல குட்டி அப்படின்னு அதை வச்சா தான் சாப்பிடுங்க. அப்படியாப்பட்ட கான்செப்ட் தான் இந்த படத்தில் அவங்க அழகாக சொல்லியிருக்காங்க. அனிருத் அண்ணன் எப்படி போட்டார் தெரியுமா நான் மியூசிக்கு. இதுக்கப்புறம் அவர் அனிருத் என்ன தெரியுமா, கிரிக்கெட்டின் தந்தை எப்படி சச்சின் டெண்டுல்கர், மியூசிக்கின் தந்தை அனிருத் இப்படின்னு வச்சிடணும். உனக்கென யாரும் இல்லையே எனக்கு என்ன அப்படின்னு ஒரு மியூசிக்கை போட்டு உருக்கிட்டாருங்க. காதல் அப்படியே உருக்கிட்டாரு. அதே போல இப்போ இருக்கிற பசங்களாம் அப்பா பேச்சை கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்டே நம்ம சீமானன்னு சொல்லுவார் மொபைலை யூஸ் பண்ணாதுன்னு. அப்போ கேட்காதவர் ஒரு காதலி ஒரு பெண்மணி சொன்னையும் மொபைலை யூஸ் பண்ணாமல் பண்ணாருங்க. அதுதாங்க இந்த படத்தில் ஒரு ஹைலைட்டு. படம் ஃபுல்லாக வைப்புண்ணே, காமெடிண்ணே. சிரிச்சு சிரிச்சு என் வயிறு வலிக்குது. ஏன்னா யோகி பாருங்க எவ்வளோ நாள் எங்கே போனார்னே தெரியல. இந்த படத்தில் கம்பேக் கொடுத்தாருண்ணே. நல்ல காமெடிண்ணே. படம் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட். படத்தை சூப்பராக நடிச்சிருக்காரு. அதே போல ஒரு வருத்தண்ணே, அவர் அரசியலில் போயிருக்காரு. இந்த படத்து மூலியமா அவர் அரசியலோட கருத்தை வந்து நல்லா சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார் தூய தமிழ்ல, அதுக்கு மறந்துட்டாருண்ணே எஸ் சூர்யா. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு அப்படின்னு ஆடுவார் பாருண்ணே, பயங்கரண்ணே. இன்னும் அவருக்கு அந்த நடிப்பு இருக்குண்ணே. எஸ் சூர்யா தான் பிரிட்டி மிரட்டிட்டாருண்ணே. படம் ஃபுல்லாக ஃபைட்டே கிடையாது. ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் வச்சாங்க, அது ஃபைட்டே இல்லை, காமெடியான ஒரு ஃபைட்டுண்ணே. பெஜார்ண்ணே படம் முழுக்க ஃபேமிலியாக பார்க்கலாண்ணே. அதுதானே என்டர்டைன்மெண்ட் தானே. 3 முறை வந்தோமா ஜாலியாக படத்தை பார்த்தோமா போனோம். அதை விட்டுட்டு சும்மா நொசலாம் இருக்கக்கூடாது. வந்தோமா ஜாலியாக சிரிச்சோமா பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். சீமான்னா எனக்கு பிடிக்காது, எனக்கு பார்த்தாலே இரிட்டேட் ஆகும்னு நீங்கள் நினச்சா கூட இந்த படம் வந்தீங்கன்னா சீமான் சாரை ரொம்ப பிடிச்சிரும். அவ்வளோ ஒரு சூப்பரான ரோல். இந்த மொபைல்னால ஏன் கஷ்டப்படுறாங்க, எப்படி அடிக்ட் செல்ஃபோன்னால பைத்தியமாகவே ஒரு ரிஹாப் வர அளவுக்கு வந்து ஒரு கான்செப்டை பண்ணியிருக்காங்க.
ரொம்ப நல்லா இருக்கு, நீட்டா இருக்கு, எந்த இடத்துல ஆபாசம் இல்லை. நான் இந்த படம் ஒன்னாவது மௌன நீ இந்த வாட்டி நீ ஃப்ளாப்பு தாயா அப்படின்னு நினைச்சு தான் பார்த்தேன் பிரதீப் ரங்கநாதன். ஆனா சூப்பரா தொடர்ச்சியா 4வது ஹிட்டு. சீமான் தான் சொல்லணும், வர்ற மாதிரி ஒரு கொடுத்துருக்காரு சீமான். அந்த எமோஷனல் சீன் ஆகட்டும், அவர் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சீன் பண்ணுறாரு. அப்புறம் கிளைம் ரொம்ப வரல, அவர் கொஞ்சம் சீன் வந்தாலுமே அந்த சீன் பார்க்கும்போது ஒரு நமக்கு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஃபீலான ஒரு ஃபீல் பார்த்த மாதிரி இருக்குது. படம் ஃபேண்டசியாக போயிட்டு இருக்கு. திடீர்னு சீமான் வராரு, டக்குன்னு வேற ஒரு உலகத்துக்கு போகிறோம், டக்குன்னு ஃபேண்டசிக்கு போகிறோம். அந்த மாதிரி ஒரு அவுட்கமில் போயிட்டு இருக்கு. ஹியூமன் லவ், பாய் ஆர் கேர்ள் ஆர் இந்த படத்தில் சொன்ன மதர் அண்ட் பேபி எல்லாம் நான் சொல்கிறேன். அந்த லவ்வை எந்த டிஜிட்டல் ஆப்பும் எந்த டெக்னிக்கல் இதுவும் ரீப்ளேஸ் பண்ண இப்போ நமக்கு பெரிய ஹார்ட் அட்டாக்கு அதெல்லாம் வந்து உள்ளே எதோ வச்சுருப்பாங்க. அது ப்ரீத்திங் ஹெல்ப் பண்ணுறத தவிர அந்த பர்சனை எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறா மாதிரி. அந்த ஹார்ட்டு ரொம்ப பெரிய அப்போ உங்களுக்கு டச் ஆகல படம், மூவி வந்து ஒரு டச் இல்லாமல் இருக்கு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? டச் இல்லாமல் இருக்கிற விஷயம் இதுதான். அது இன்னும் அழகாக சொல்லியிருக்கலாம். ஒரு ரஷ்யன் ஃபிலிம் வந்துச்சு 50-60 years பேக், சோலாரிஸ். டார்கோவிஸ்கின்ட்டு வேர்ல்டு ஃபேமஸ் டைரக்டர். அவங்க இதே டீம் தான் அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க 60 வருஷத்துக்கு முன்னாடி. என்னன்ட்டு அந்த படத்தில் அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். படம் முடியும் போது அவங்க என்ன ப்ரூவ் பண்ணுறாங்கன்ட்டா, இந்த உலகத்தில் லவ்வை தாண்டி இந்த உலகத்தில் எந்த சயின்ஸும் கிடையாது அன்னுதான் சொல்லியிருக்காரு. அது இந்த படத்தில் அதான் சொல்ல வர்றாரு. LIK சூப்பர் மூவி. ஃபேமிலியாக பார்க்கலாம், எல்லாரும் கனெக்ட் பண்ணுவாங்க. நைஸ் என்டர்டெய்னர், ஸ்வீட் லவ் ஸ்டோரி. ஓரளவுக்கு 40 போகிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஐ அம் above 40, I like it. சீமானா அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இந்த மாதிரி அரசியல் இருந்துட்டு இந்த மாதிரி அப்பா கேரக்டர் டாப் ஹீரோ பண்றாருன்னா பயங்கரமான விஷயம் தான். அது சூப்பரா பண்ணிருக்காரு. ஒரு எமோஷனலாக கனெக்ட் ஆகுது. லாஸ்ட் இப்போ 1 மந்த்தாக வந்து இந்த பேரண்ட்ஸ் பெஸ்ட்டான மூவிஸாக வந்துட்டு இருக்கு. இது ஒன் ஆஃப் த மூவிஸாக இருக்கும். அதுக்கு இந்த படம் வந்து சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ½ hour வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் டோட்டலாக ஒரு லேகு. ஸோ யூஸ்வலாக வந்து செகண்ட் ஹாஃப்லாம் லேக் இருந்துன்னு வச்சுக்கலாம், வெளில வரும்போது நமக்கு சுத்தமாக அந்த ஃபீல் இருக்காது. அந்த மாதிரி இந்த படம் வந்து ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலே இல்லாமல் வெளில வரேன். ஓகே, உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகலை? ஃபுல்ஃபில் ஆகலை.